சூப்பரான டேஸ்டான சாம்பார் சாதம் தான் பண்ண போகிறோம். அந்த சாம்பார் சாதத்துக்கு நம்ம வீட்டு சாம்பார் பொடியை வச்சுட்டு இன்னைக்கு வந்து ஒரு அருமையான நல்ல டேஸ்டான எல்லா பிள்ளைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு சாம்பார் சாதம் நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். நம்மளுடைய சேனலில் குழம்பு மிளகாய் தூள், ரசப்பொடி, சாம்பார் பொடி, கரம் மசாலா பொடி, இட்லி பொடி, மட்டன் மசாலா இது எல்லாமே நல்ல சுகாதாரமான முறையில் நல்ல தரமான பொருட்களை வச்சு நானே என்னுடைய கைப்பட என்னுடைய கண் பார்வையில் உங்களுக்கு வந்து நான் எல்லாமே அரைச்சி பொடி பண்ணி உங்களுக்காக நான் தரேன். உங்களுக்கு வேணுன்றவங்க வெப்சைட்லேயும் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு தரேன். நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்க, 1.25 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, அதாவது பொன்னி புழுங்கல் அரிசி நான் வாங்கிட்டு வந்து நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். இது 1.25 கப் அளவுக்கு. இது வந்து ஒரு 1 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டேன். 3/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பை 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா 3 விசில் வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ சாம்பார் சாதம் எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணலான்றதை பார்ப்போம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, பாதி அளவுக்கு நெய் இதிலேயே ஊற்றிடலாம். மீதி பாதியை ஃபைனலாக என்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். பாருங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் போடுங்க. பாருங்க, நல்லா 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், அதையும் போட்டுருவோம். பாருங்க, ஒரு 6 பல்லு பூண்டை லேசாக அந்த மாதிரி தட்டிட்டு போடுங்க. அப்போ வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்க, இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இதில் நான் வந்து 1 தக்காளி, பெரிய தக்காளியாக 1 தக்காளி எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா 2 தக்காளி போட்டுக்கணும். நம்ம இதுக்கு வந்து உங்களுக்கு எந்தெந்த காயெல்லாம் பிடிக்குமோ நீங்கள் எல்லா காயுமே இதில் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் மட்டும் போட வேண்டாம், பீட்ரூட் போட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிரும். இன்றைக்கி பாருங்கள், நான் கேரட் பீன்ஸு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொடியாகவும் கட் பண்ணி போடலாம், இல்லைன்னா பெருசு பெருசாகவும் போடலாம். அப்புறம் காலிஃப்ளவரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1 கைப்பிடி அளவுக்கு. 2 கத்திரிக்காய் மட்டும் போட்டிருக்கேன். பாருங்க, இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி. இதை நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்ட்டு ஃபோன்லேயும் சொல்லியிருக்காங்க, மெசேஜும் அனுப்பிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சிலர் என்கிட்ட நேராகவும் பேசியிருக்காங்க. வாங்காதவங்களாம் இருந்தால் நீங்கள் வாங்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். நம்ம வந்து இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். வேறு எதுவுமே நம்ம சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணியாச்சு. அரிசி இதையும் எடுத்து இதில் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ பருப்பு வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கோன்னு சொன்னேன் இல்லையா, அது பாருங்கள், இதையும் நல்லா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. இது வந்து ரொம்ப நைஸாலாம் வேகணும்னு இல்லை, இந்த மாதிரி மலர்ந்த மாதிரி வெந்தாலே போதும். இதையும் அதில் ஊற்றிடலாம். பருப்புக்கு தண்ணி வைக்க அளவு எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணின்னு கணக்கு வச்சிங்கன்னா 4.5 டம்ளர் தண்ணி வந்துடும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும்னா சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றிட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இதில் வந்து நமக்கு உங்களுக்கு புளிப்பு சுவை எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்துட்டு போட்டுங்க. அதாவது இந்த புளி தண்ணியோடு சேர்த்து 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வாயில் ஊற்றி பாருங்கள் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போ குக்கர் வெட்ட போட்டு விட்டுடலாம். இது வந்து ஒரு 3 விசில் வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக எண்ணெய் போட்டு தாளிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இந்த பொடியை வாங்கினதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில், ஈரம் இல்லாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு இந்த கவரை வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. எதுக்காக அப்படின்னா
இந்த ஸ்டிக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த மாதிரி வச்சுருங்க. பாட்டிலில் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன பொடி வந்து இதில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது சாம்பார் பொடி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பொடியும் வாங்கிட்டு இந்த மாதிரி இதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க, தூக்கி போட்டுறாதீங்க. ஒவ்வொரு பாக்கெட் வாங்கின உடனே நீங்கள் உங்கள் டப்பாவை நல்லா கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி பொடியை போட்டுட்டு அந்த பேக்கெட்டே எடுத்து இதில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டாங்கம்மா, நான் பொடியெல்லாம் வந்து ஒன்றா வந்து ஒரு டப்பாவில் ஒரே மாதிரி டப்பாவில் நான் போட்டு வச்சதுனால நான் எதை போட்டேனே எனக்கு தெரியல, வாசனையை பார்த்து தான் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, சரி இந்த மாதிரி பண்ணலாமேன்னு. என்னோட அக்கா பொண்ணு நிவி அப்படின்றவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வாங்கி இதே மாதிரி போட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அப்போ தான் தோணுச்சு, சரி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம இதை சொல்லலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ பார்த்தோன்னா மேலே இந்த மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் கிளறி விட்டீங்க அப்படின்னா சாதம்லாம் பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. பாருங்கள், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸு எல்லாமே நல்லா இருக்கு. காலிஃப்ளவர் எல்லாமே முழுசாக இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணியும் சரி, டைமிங்கும் சரி, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு நெய் போட்டுக்குங்க. நான் இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து 2 பிரித்து வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கலாம். இந்த சாம்பார் சாதம் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஹோட்டலுக்கு போனாலே லஞ்சுக்கு போகணும்னா நம்ம ஹோட்டலில் போகும்போது சாம்பார் சாதம் வேணும்னு தான் கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வறுத்துடலாம். இதில் 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், முழுசாகவே போட்டு. இது ஃப்ளேவருக்காக தான், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக போட்டு நம்ம இந்த மாதிரி தாளித்து ஊற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். பாருங்கள், இதே மாதிரியே சூப்பரான ஒரு டேஸ்டான சாம்பார் சாதம் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.